திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்புகள் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கூர் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாசக தொடரிலே நாம் கீர்த்தி திரு அகவல் பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்முடைய சத்சங்கம் பல்வேறு அரிய பணிகளை செய்து வருகிறது. அது நாடெங்கும் அறிந்த செய்தி. அதிலே இந்த மாதிரியான அரிய திருமுறை பணிகளை சிறமேல் கொண்டு சத்சங்கம் செய்து வருகிற பொழுது சைவ நெறியானது இங்கே மிகச்சிறப்பாக வளர்ச்சி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகிறது. திருவாசகத்தை நாம் ஒரு தொடராக இங்கே சிந்திக்கிறோம் என்கிற பொழுது இது ஒரு சிறந்த மருந்தாக நமக்கு அமைகிறது. உலகிலே விருந்து கிடைப்பது சற்று எளிது, மருந்து கிடைப்பது அரிது. நல்ல மருந்து கிடைப்பது அரிது. வயிற்றை கெடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ரோடு போனீங்கன்னா ரோடு ஓரம் முழுக்க ராத்திரி 9 மணிக்கு மேலே அது நிறைய இருக்குது. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு மருந்து எங்கே தேடினாலும் கிடைக்காது இல்லையா? அதில் ஒரு கடைக்கு விருந்துன்னே பேர். நான் போகும்போது பார்த்த அந்த கடையில் விருந்து அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுபோல் இந்த மாதிரியான கடைகள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் மருந்து கிடைக்கிறது ரொம்ப கடினம். அதுக்கு உரிய மருந்து
ஏதோ மருந்தெல்லாம் கிடைக்கும், உரிய மருந்து கிடைக்கும். ஏதேதோ சொற்பொழிவுகள்லாம் கிடைக்கும். ரோடு ஓரத்தில் இருக்கிற மருந்து இந்த விருந்து கடைகள் மாதிரி ஏதேதோ சொற்பொழிவுகள் கிடைக்கும். ஆனால் மருந்து போல திருவாசக சொற்பொழிவு கிடைக்கிறது தான் ரொம்ப அரிய விஷயம். நம்முடைய எண்ணங்களை தூய்மை செய்வதில் திருவாசகத்துக்கு இணையாக சொல்ல முடியாது. அதனால தான் உள்ளம் உருக்குவது என்பது, உள்ளம் உருகுனாலே குற்றங்கள் கரைகிறதுன்னு அர்த்தம். அதனால தான் சொன்னார், அடியேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு சொல்லுகிறார். எத்தனையோ விஷயத்துக்காக அழுக வருது நமக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழுக வருது. உண்மையிலேயே ரொம்ப உறவாக இருக்கிறவர்கள் பிரிந்துட்டாங்கன்னா அழுக வருது. கூடவே இருக்கவங்க எங்கேயாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போனால் நமக்கு தாங்க முடியாத துக்கம் தொண்டையை அடைக்கிறது, அழுக வருது. ஆனால் அப்படிப்பட்ட அழுகை இத்தனை காலமாக சிவபிரானை பிரிந்து இருக்கிறோமே அப்படின்னு நினச்சா நமக்கு வரணுமா இல்லையா? அவரை பிரிஞ்சு இருக்கிறோம், அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். மற்றவங்களாவது ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருக்கிறாங்க, அவர் உலகதான் இருக்கிறார் இத்தனைக்கும். ஆனால் எண்ணத்தின் அளவில் அவரை பிரிந்து இருக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருவாசகம்தான் அந்த பிரிவு துயரை நீக்குது. ஈசனை தான் பிரிந்ததை நினைந்து நினைந்து கண்ணீர் விடுகிறார். ஈசனை அனுபவித்ததை எண்ணி எண்ணி கண்ணீர் விடுகிறார். ஈசன் தமக்காக செய்தவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து உள்ளம் உருகி நிற்கிறார். இதை நம்ம பார்க்கிறோம். திருவாசகம் முழுக்க அதுதான். எத்தனையோ விஷயங்களில் இறங்கி வந்து எனக்காக செய்தார். அது என்னுடைய தகுதியை நோக்கி அல்ல, அவருடைய கருணையை நோக்கி. நாம் தொடர்ந்து அவரை ஏதாவது ஒரு வகையில் நினைத்து கொண்டும் அவருடைய நினைவுகளிலே நீந்தி கொண்டும் அவருடைய கருணையிலே அருளிலே தோய்ந்து கொண்டும் ஏதாவது ஒரு வகையில் இருக்கிற பொழுது பல்வேறு வகையான அருளிப்பாடுகளை அவர் செய்கிறார். அதைத்தான் கீர்த்தி திருவில் சொல்லுகிறார். அவர் செய்திருக்கக்கூடிய அந்த அருளிப்பாடுகளை அடியார்களுக்காக அவர் இறங்கி வந்து செய்திருக்கக்கூடியவற்றை எண்ணி பார்க்கிற பொழுது நிச்சயமாக நமக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் நமக்கு நிச்சயமாக கருணை புரிவார். கருணையை தவிர சிவபிரானுக்கு வேறு அடையாளம் கிடையாது. அவருக்கு எத்தனையோ விதமான அடையாளங்கள் நாம் உடலளவில் சொல்லுவோம். ஆனால் அந்த அடையாளங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு சொல்லுகிற பொழுது சிவஞான சித்தியாரில் அவையெல்லாம் திருவருளே என்று சொல்லுவார்கள். திருவருள் என்பது கருணை. ஆகையினாலே பெருமானுடைய கருணையாக விளங்கக்கூடிய, திருவருளாக விளங்கக்கூடிய அவருடைய சிவசின்னங்களை, பிறையை, கங்கையை, கொன்றை மலரை, அவர் அணிந்திருக்கக்கூடிய தலைமாலையை, கையிலே வைத்திருக்கிற அந்த தபருகத்தை, நெருப்பை, மார்பிலே புரள்கின்ற ஆமை ஓட்டை, பன்றிக் கொம்பை, காலிலே அணிந்திருக்கக்கூடிய
சிலம்பை, கழலை எல்லாவற்றையுமே சிவபெருமானுடைய கருணையின் வடிவமாக அவற்றை பார்க்க வேண்டும். அதனால தான் திருமுறைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமுறையில் அவருடைய அந்த பிரத்யாங்கங்களை நிறைய விவரிச்சிருப்பாங்க. சிவபெருமானுடைய கடலை பற்றி, சிவபெருமானுடைய கடல் பற்றி நம்ம நமச்சிவாய வாழ்களிலேயே பார்க்கிறோம்ல. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று அந்த கடல் ஆகு பெயராக திருவடியை குறிக்கும் என்றாலும் உண்மையிலேயே கடலையே அது குறிக்கும். ரொம்ப பேருக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை நீங்கள் உள்ளத்திலே வாங்கி போட்டுக்கொள்ள வேண்டும். சில பேர் சில இடங்களில் பேசுவதை நான் கேட்டு இருக்கிறேன் அல்லது கேள்விப்பட்டு இருக்கிறேன். கேட்டல் வேறு, கேள்விப்படுதல் வேறு இல்லையா? அப்படி கேட்டும் இருக்கிறேன், கேள்விப்பட்டும் இருக்கிறேன். அப்போ அவர்கள் என்ன சொல்லுவார்கள், பலரும் சொல்லி இருக்கிறது, மணிவாசக பெருமான் உயர்ந்த நிலையிலே இருந்து மிகவும் உயர்ந்த அருள் நிலையிலே இருந்து பாடியிருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அருள் நிலையிலே இருந்தால்தான் அந்த உண்மையான பொருள் நமக்கு புரியும். அந்த அருள் நிலையிலே அவர் பாடிய பாடலுக்கான விளக்கமோ அல்லது பொருளோ, அருள் நிலையிலே இருந்தவர்கள் என்ன கருத்திலே பாடினார்களோ அந்த நிலையிலிருந்து பார்த்தால்தான் அது புரியும். எனவே மணிவாசகருடைய திருவாசகம் அவருடைய உயர்ந்த இறைவனே ஆட்கொண்ட அந்த நிலையில், அந்த ஆட்கொண்ட நிலையிலே பாடி அந்த பாடல்களுக்கு விளக்கமானது. நாம் சாதாரணமாக இந்த நிலையில் இருந்து அதனை எடுத்து சொல்லுவது என்பது கடினம். அது அந்த நிலையிலிருந்து பாடியது, அதற்கு பொருள் காண்பது கடினம். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார்கள். அதற்கு பொருள் அப்படி சொல்லுகிற பொழுது, அவர் அருள் நிலையில் இருந்து பெருமான் உடைய ஈசனுடைய கருணையை பெற்றார் என்பது உண்மைதான். ஆனால் பாடிய பொழுது அருள் நிலையிலிருந்து பாடவில்லை. இந்த உயிர்களுக்காக அருள் நிலையிலிருந்து இறங்கி பாடியிருப்பது தான் திருவாசகம். இறங்கி பாடியிருக்கார். ஆகையினாலே மிக எளியவர்க்கு கூட அவருடைய உணர்வும் புரியும், திருவாசகமும் புரியும். இப்போ திருவாசகத்தை அதனால் அதற்கு ஏதோ பொருளை கற்பித்து கொண்டு திருவாசகத்திற்கு மிக உயர்ந்த பொருள் சொல்லுகிறோம் என்று கருதி கொண்டு அதனுடைய எளிமையை குறைத்து கொண்டு இருக்கிறார். அப்படி குறைக்கக்கூடாது. எவ்வளவு எளிவந்த பிரானாக திருவாசகத்திலே அவர் பெருமானை நமக்கு எப்படி சொல்றாரு, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என தேரினன் காண்க. இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி எளிமையாக நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறங்கி அவர் எளிமையாக சொன்னால், நாம் அந்த நிலையிலிருந்து அதை பார்க்காம நம்ம மாடி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா திருவாசகம் எப்படி அந்த உணர்வை பெருக்கும்? திருவாசகம் என்பது நமக்கு அந்த உணர்வை தூண்டுவதற்காக தன்னுடைய நிலையிலிருந்து, அதனால தான் திருவாசகம் சிவபெருமானுக்கு சமானம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், உயிர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மேல் நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு இறங்கி வந்த சிவபெருமான் போலவே
உயிர்கள் தன்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக நேர் நிலையில் இருந்து மணிவாசக பெருமான் இறங்கி வந்தது தான் திருவாசகம். அதனால் திருவாசகம் சிவபெருமானுக்கு சமானம், சிவபெருமானுக்கு சமானம். அதனால் எந்த விதமான திருவாசகத்தை படிப்பதற்கு எந்த விதமான மிகப்பெரிய பின்னணியோ அல்லது பின்புலமோ நமக்கு தேவைப்படுவதில்லை. ஒன்றே ஒன்று தான் வேணும், ஒன்றே ஒன்று தான் வேணும், அன்பு. அது மட்டும் வேணும். அதைத்தான் சொல்லுகிறாரு கேளுது. யார் யாருக்கெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுகிற பொழுது இவர்களுக்கெல்லாம் பெரிய ஞானம் உடையவர்களுக்காக செய்திருக்காரு. ஞானத்தை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களுக்கெல்லாம், ஞானம் பற்றி கவலைப்படாதவர்களுக்கு, அது ஞானம் எப்படி வேணால் இருந்துட்டு போகுதுங்க, நமக்கு என்னங்க இல்லையா? தாய் குழந்தை மேலே காட்டுகிற அன்பு அறிவு சார்ந்ததா அல்லது உணர்வு சார்ந்ததா? இல்லை, யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அறிவு சார்ந்ததா உணர்வு சார்ந்ததா என்று பார்க்கிற பொழுது தாய்க்கு எப்படி குழந்தையின் மேலே அன்பு முகிழ்க்குமோ அது செய்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் ஈசனுக்கும் உயிர்கள் மேல் அந்த முகிழ்க்கிற அன்பு, அது உயிர் என்ன செஞ்சாலும் அதுக்கு சந்தோஷமாக இருக்கும், என்ன செஞ்சாலும் சந்தோஷப்படும். ஒருத்தர் அவசரத்துக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு கல்லை விட்டு எறிகிறாரு, நம்ம சந்தோஷப்படுவோமா? நீங்கள் சொல்லுங்கள். திடீர்னு நம்ம போய் ஒருத்தர் வீட்டு வாசல் அடிக்கிறோம், அடட நீங்களா அப்படின்னு கீழே அந்த கல்லை தூக்கி மேலே அடிக்கிறார். என்னையா அப்படின்னா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு டவரா கிடச்சது, டம்ளர் கிடச்சதுன்னு எடுத்து விட்டேறிஞ்சாருன்னா நம்ம உடனே யோ என்னையா அது கேட்போமா இல்லையா? ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணார்? கல்லை விட்டு எறிகிறாரு. அடாடாடாடா, இந்த மாதிரி அன்பை நான் எங்கே போய் பார்ப்பேன்னு கேட்குறாரு. இப்போ சிவபெருமானுடைய அந்த கருணைக்கு என்ன போய் அடையாளத்தை எப்படி சொல்லுவது? செருப்பு காலை தூக்கி மேலே வைக்கிறார், வாய் நிறைய தண்ணியை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறேன்னு கொப்பளிக்கிறார். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம ஒருத்தர் அன்பு காட்டுகிற வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம், அன்பு காட்டுகிற உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம். நம்ம மேலே சொல்லனாத அன்பு காட்டுகிறார்கள், சொல்லனாத அன்பு காட்டுகிறார்கள். அவங்க கொண்டு வந்து நமக்கு பதார்த்தத்தை பரிமாறுகிற பொழுதே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கன்னு நாக்கை நக்கிக்கிட்டே வரல, இது சாப்பிட்டு பாருங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சால் அன்பை பார்ப்பீங்களா? யோசனை பண்ணுங்க. அதுதான் நமக்கு சிவபெருமானுக்கு வித்தியாசம். நமக்கு சிவபெருமானுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம அன்பு விகற்பம் உடையது, நம்ம அன்பு விகற்பம் உடையது. சிவபெருமானுடைய அன்பு விகற்பம் இல்லாதது. அவனுடைய வடிவலாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய அறிவலாம் நம்மை அறியும் அறிவு என்னும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சொன்னார். அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்னும். அதனால சிவபெருமானுக்கு அவர் என்ன செஞ்சாலும் அதை உடனே அன்பா டீகோட் பண்ணிடுவார், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு பேரன்பு உடைய அவருடைய நிலையை எப்படிப்பட்ட அடியார்களுக்கெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த கீர்த்தி திருஅகவல்ல பல்வேறு செய்திகள் சொல்லுகிறார். ஒரே ஒரு துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டால், ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா, அவர் சொல்லுகிற வரலாறுகளில் பெரும்பான்மை நமக்கு தெரியல. அந்த வரலாறு அவர் காலத்திலிருந்து வந்ததுக்கு பிறகு அது விடுபட்டு போச்சா அல்லது மறைஞ்சு போச்சா? அவர் இது சாதாரணமாக சொல்லுகிறார். சாதாரணமாக சொல்லுவது, இப்போ நான் ஒன்றும் சொல்லலை, கல்லை விட்டு எறியறதை பற்றி நான் சொன்னேன், உடனே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க சாக்கிய நாயனார்னு. நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஒரு வரி சொன்னவனையே நீங்கள் புரிஞ்சுது. இதை நம்ம போற்றி பாதுகாக்கலைன்னா 20 வருஷம் கழித்து அதே மாதிரி ஒருத்தர் கல்லை விட்டு எறிஞ்சானே, எதுக்கு கல்லை விட்டு எறிஞ்சான்னு சொல்கிறாரு இவர் அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க.
உங்களுக்கு புரியுதா? அந்த வரலாறு ஞாபகத்தில் இருந்ததுனால நான் ஒரு செய்தியை சொன்ன உடனே உங்களால் அதை கேட்ச் பண்ண முடிஞ்சுது. அப்படி நினச்சிக்கிட்டு தான் சொல்லியிருக்காரு நிறைய விஷயத்த. ஒரே வரியில் 2 வரியில் சொல்லியிருக்கார், அந்த வரலாறை நாம் தெரிந்து கொள்வோம் என்று. ஆனால் நமக்கு அந்த வரலாறு தெரியல. நிறைய இழந்திருக்கிறோம், இதையும் இழந்துட்டோம். அப்படி அந்த வரலாறுகளை எல்லாம் அவர் செய்த கருணையின் அடிப்படையில் எடுத்து சொல்லுகிற பகுதியாகத்தான் இந்த கீர்த்தி திருவகவல் விளங்குகிறது. திருச்சிற்றம்பலம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில் பர விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக் கொண்ட கொள்கையும் சிறப்பும். அது வரைக்கும் பார்த்தோம் நம்ம. மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்து நிதருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால் மொழிதன்னொடும் எஞ்சாதி இண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமுடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கேவேடராகி களிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். இதுவரைக்கும் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேறு வேறு செய்திகளாக சொன்னது போல இவை தெரிந்தாலும் ஒரு நிகழ்வினுடைய அடிப்படையில் இந்த செய்திகளை தொகுத்து சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த திரண்ட செய்தி இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, இதனுடைய 9வது வரியில் தொடங்கி 20வது வரி வரைக்கும், 9வது வரியில் தொடங்கி 20வது வரி வரைக்கும் மண்ணுலகிற்கு எவ்வாறு ஆகமங்கள் தரப்பெற்றன, சிவாகமங்கள் தரப்பெற்றன, இதுதான் செய்தி. இந்த மண்ணுலகிற்கு சிவாகமங்கள் எவ்வாறு தரப்பெற்றன என்பதைத்தான் இந்த 9லிருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வரிகளில் எடுத்து சொல்லுகிறார். அதுக்கு திருவிளையாடல் புராணத்திலேயும் செய்திகள் வருகின்றன. அந்த செய்திகளினுடைய அடிப்படையிலேயும் இப்போ திருவிளையாடல் புராணம் என்று சொல்லுகிற பொழுது பெரும்பற்ற புலியூர் பிள்ளை அவர் ஒரு பெரிய திருவிளையாடல் புராணம் பண்ணியிருக்கார். பரஞ்சோதி ஒரு திருவிளையாடல் புராணம் பண்ணியிருக்கார். வாதவூர் அடிகள் ஒரு திருவிளையாடல் புராணம் பண்ணியிருக்கார். வாதவூர் அடிகள் பண்ணதுக்கு திருவிளையாடல் புராணத்துக்கு வாதவூர் அடிகள் புராணம்னு பேர். பெரும்பற்ற புலியூர் நம்பி பண்ணது திருவிளையாடல் புராணம்னே பேர். பரஞ்சோதியார் பண்ணதும் திருவிளையாடல் புராணம்னு பேர். இந்த 3 புராணம் இருக்குது ஒரே செய்திகளுக்கு. அதில் இந்த 3 திருவிளையாடல் புராணம் நமக்கு பொதுவாக திருவிளையாடல் புராணம் 64 திருவிளையாடல்களை சிவபெருமான் திரு ஆலவாயிலே மேற்கொண்டார் அப்படிங்கிற அந்த செய்திகள், அந்த திருவிளையாடல்கள். இப்போ திரு ஆலவாய் சம்பந்தமான திருவிளையாடல்கள் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு திருவிளையாடல்களை நம்முடைய மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். இப்போ நமக்கு கொஞ்சம் பழமைன்னு பார்த்துக்கிற பொழுது
அடியார்கள் பழமையானவர்கள், அவர்களை பற்றிய செய்திகள் நமக்கு முன்னும் பின்னுமாக வந்திருக்கிறது. பெரிய புராணம் 12ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு செய்யப்பெற்று கிடைத்தன. சேக்கிழார் செய்கிறார். எதை அடிப்படையில் செய்கிறார்? நான் சொல்லுகிற செய்திகள்லாம் வரலாற்று செய்திகள். அந்த செய்திகளை நீங்கள் மனதில் தாங்கி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு அவற்றினுடைய அடிப்படையில் சைவ நூல்களை பார்க்கணும். இப்போ 12ஆம் நூற்றாண்டில் தெய்வ சேக்கிழார் பெரிய புராணம் செய்கிறார். அதற்கு அடிப்படையாக அவர் எடுத்துக்கொண்டது 9ஆம் நூற்றாண்டில் நம்பியாண்டார் நம்பி செய்த திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக எடுத்துக்கொள்ளுகிறார். இப்போ இவங்க 2 பேரும் எடுத்துக்கொண்ட அடியார்கள் 9ஆம் நூற்றாண்டையும் 12ஆம் நூற்றாண்டையும் சேர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டால் நல்ல தெளிவாக தெரிகிறது. 9ம் 9ற்கு முற்பட்ட அடியார்கள். பெரிய புராணத்தில் 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருக்கிற அடியார் கிடையாது. இல்லை, லாஜிக்கலாக நான் சொல்கிறது புரியுதா? 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள அடியார்கள் பெரிய புராணத்தில் கிடையாது. பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அடியார்களோ அல்லது திருத்தொண்ட தொகையில் வருகிற அடியார்களோ அவர்கள் எல்லோரும் 9ஆம் நூற்றாண்டையோ அல்லது 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலேயோ. இப்போ ஏயர்கோன் கலிக்காமர், ஏயர்கோன் கலிக்காமர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் சுந்தரர் காலத்திலேயே இருந்தவர். சடையனார், இசைஞானியார், இவங்க எல்லாம் அந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு. ஸோ அவுட்டர் லிமிட் 9, வெளியெல்லாம் 9. 9ம் 9க்கு முற்பட்ட அடியார்கள். அதுக்கப்புறம் வரல. சேக்கிழாரே கிடையாத. ரொம்ப வருத்தப்பட்டார் ஒருத்தர். 63 சேக்கிழார் ஏன் சார் இல்லைன்னாரு. எப்படிப்பா இருக்க முடியும்? ஒரு பையன் கல்யாண ஆல்பத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். ஏமா உங்கள் கல்யாணத்துக்கு நான் இல்லை அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்டான் இல்லையா? அது மாதிரி இப்போ பெரிய புராணத்தை பாடின தெய்வ சேக்கிழார் 63 நாயன்மார்கள் ஒருவர் இல்லைன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்க முடியும் இல்லையா? ஆகையினால இப்போ எதை சொல்ல வருகிறேன்னு புரிஞ்சுங்க. 9ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்களை பற்றி இருக்கிற ஒரு நூல். சரி, திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தினுடைய நமக்கு கிடைத்த திருவிளையாடல் புராணம்லாம் எப்போ கிடைச்சிருக்குன்னா 17ஆம் நூற்றாண்டில் தான் கிடைச்சிருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் தான் கிடைச்சிருக்கு. இப்போ பெரிய புராணத்தை விட திருவிளையாடல் புராணம் ரொம்ப பின்னாடி தான் கிடைச்சது. ஆனால் திருவிளையாடல் புராண நிகழ்வுகள் எல்லாம் பெரிய புராண நிகழ்வுகளுக்கு முன்பாகவே நிகழ்ந்தவை. அது பழமை அதிகம். அது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய செய்திகள். ஆலவாயில நிகழ்ந்த அத்தனை திருவிளையாடல்களும் மிக பழமையானவை. நீங்கள் ஆலவாய் மகாத்மியம் கேட்டீங்கன்னு சொன்னால், திரு ஆலவாயை கேட்கிற பொழுது அதனுடைய ஒரு பழமையை அது பேசும். என்ன சொல்ல வருகிறேன் கருத்து அப்படின்னு நீங்கள் பார்க்கிற பொழுது திருவிளையாடல் புராணம் என்பது பழமையான புராணம். அதனால தான் பெரிய புராண கதைகளெல்லாம் சிதையாமல் கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட. பட் திருவிளையாடல் புராண கதைகளெல்லாம் நமக்கு சிதஞ்சே கிடைச்சதுக்கு காரணம் அவை ரொம்ப பழமையானவைங்கிறது தான். ரொம்ப பழமையானவை. அதில் சில தெரியவே இல்லை நமக்கு. சில புராணங்கள் தெரியல. சிலது இப்போ 17ஆம் நூற்றாண்டில் தோன்றின திருவிளையாடல் புராணமே வடமொழி புராணமாக இருக்கக்கூடிய ஆலாசிய மகாத்மியம்ங்கிற அந்த நூலை மொழிபெயர்ப்பு செய்து தான் நமக்கு கிடைச்சது. திரு ஆலவாயினுடைய பெருமையாக அது கிடைக்கிறது. இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன சொல்ல வருகிறேன்னா, மணிவாசக பெருமான் காலத்தில் ரொம்பவும் பிரபலமாக பேசப்பெறுகின்ற வரலாறுகள் பிற்காலத்தில் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதை பற்றிய விவரம் கிடைக்காமல் போய்விட்டது. அதை மனசில் அடிப்படையாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் ஒரு செய்தி சொல்லுகிறார்
வரி 9 வரி 20 வரைக்கும் ஒரு செய்தி சொல்லுகிறார். அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது சிவாகமங்கள் எவ்வாறு மண்ணுலகிற்கு கிடைத்தன அப்படிங்கிறது தான் இந்த 12 வரிகளிலும் இருக்கக்கூடிய செய்தி. சிவாகமங்கள் சிவபெருமானால் அருளி செய்ய பெற்றவை. அந்த செய்திகளை முதல்ல சொல்லுகிறேன். அப்போ அந்த செய்திகளை நீங்கள் முதல்ல கேட்டால் தான் இந்த வரிகள் புரியும். வரிகள் புரியறதுக்கு, அதாவது சிவபெருமான் முதலாக சிவாகமங்களை தோற்றுவிக்கின்றார். ஒலி வடிவமாக தோற்றுவிக்கின்றார். நாத வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சிவாகமங்களை உமைக்கு சொல்லுகிறார். யாருக்கு? உமைக்கு. அதுதான் முதல்ல செய்கிறது. எனவே இந்த கீர்த்தி உமையை பற்றிய கீர்த்தியாக அமைகிறது. உமாதேவிக்கு பெருமான் செய்த கீர்த்தி எவ்வாறு அது சரி செய்யப்படுகிறது என்பதை சொல்லுகிறார். அப்போ உமைக்கு அதை சொல்லுகிற பொழுது புராணம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உமை அதை சரியாக காதிலே வாங்கி கொள்ளவில்லை என்று சொல்லப்பெறுகிறது. உமை அதனை சரியாக காதிலே வாங்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் புராணத்தை சொல்லுகிறேன். அப்படியே உமை சரியாக காதிலே வாங்கி கொள்ளவில்லை என்ற உடனேயே சிவபெருமான் உயர்ந்த விஷயங்களை இவ்வாறு கவனத்தோடு கேட்காத நீ மண்ணுலகிலே சென்று அதற்குரிய பக்குவத்தை பெறுவாயாக என்று அவளுக்கு சொல்லிவிட்டார். இதனால் மண்ணுலகிற்கு பெருமாட்டி தவம் செய்கின்றாள், பெருமானை மீண்டும் அடைவதற்கு என்று அது வரலாறு வருகிறது. அவ்வாறு தன்னுடைய தாய்க்கு இந்த ஆகமங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிற பொழுது யாரையும் உள்ளே அனுப்பக்கூடாது என்று நந்தியம்பெருமானுக்கு ஆணையிட்டது. ஆனால் அந்த ஆணையை மீறி தாயை சிவபெருமான் சபித்தார் என்கிறதுனாலே முருகப்பெருமான் அந்த காவலையும் மீறி உள்ளே சிவபெருமான் உரைத்த ஒலி வடிவமாக இருந்த அந்த ஆகமங்கள், ஆகம வடிவங்கள் வரி வடிவங்களாகவும் இருந்தன. அவற்றை அவர் மண்ணுலகிற்கு தருவதற்காக வைத்திருந்தார். அவற்றை எடுத்து கடலிலே வீசிவிட்டார் முருகப்பெருமான். எனவே கடலிலே வீசிய அந்த முருகனை நீயும் மண்ணுலகிலே வாய் பேச முடியாத ஊமையாக அரசகுமாரனாக செல்க என்று உத்தரவிட்டு, பிறகு காவலிலே பிழை ஏற்பட்டதினாலே நீ சுறாமீனாக போய் கடலிலே கெட என்று அவருக்கும் அவர் சாபமிட்டார். பிறகு இவர்கள் எல்லோரையும் அருளி செய்வதற்காக அவர்கள் அம்மையையும் அவ்வாறு அருளி எடுத்து கொள்ளுகின்றார். எடுக்கிற பொழுது அம்மை 3 இடங்களிலே தன்னுடைய தவத்தை நிறைவு செய்கின்றாள். அந்த 3வது இடமாக இருப்பது வலைஞனுடைய மகளாக பிறக்கிறாள். அங்கே வலைஞனுடைய மகளாக பிறக்கிற அவள், அந்த வலைஞன் தலைவனாக இருக்கிறவன் தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் தமக்கு பலகாலம் துன்பம் இழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுறாமீனை அவன் எவ்வாறாவது பிடித்து கொடுக்கிறவனுக்கு என் பெண்ணை தருவேன் என்று சொன்னதும் சிவபெருமானை யாரால் பிடிக்க முடியும்? நந்தியம்பெருமான் தான் சுறாமீனாக இருக்கிறார். அதனால் சிவபெருமானே அங்கே வலைஞனாக வந்திருந்து அந்த சுறாமீனை பிடித்ததாகவும் ஆகமங்களை திரும்பவும் மீட்டதாகவும் பிறகு எல்லோருக்கும் சாப விமோச்சனம் தந்ததாகவும் வலைஞர்கள் எல்லோரும் எங்கள் குலம் செய்த தவம் என்ன என்று மகிழ்ந்ததாகவும் அந்த புராணம் வருகிறது. இப்போ இந்த புராணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு செய்திகளை சொல்லி இருக்கிறேன். இந்த செய்திகளின் அடிப்படையில் இந்த வரிகளை நான் விளக்கினால்தான் உங்களுக்கு புரியும். அதனால் அந்த புராணத்தை முதலில் சொன்னேன். மண்ணு மாமலை மகேந்திரமதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் அப்படின்றார். எப்படின்னு சொன்னால் இது அதாவது என்ன சொல்லுவது அப்படின்னு கேட்டால், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார்.
காட்டுக்கு போன ராமனுடைய மனைவியை கவர்ந்த ராவணனை கொண்டு ராமன் திரும்பவும் பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். இல்லையா? ராமாயணம் அதுதானே. எவ்வளோ தூரம் சொன்னாலும் அதுதானே ராமாயணம், வேற என்ன? அப்போ ராவணன் தன்னுடைய மனைவியை அபகரித்து போனதை மீட்டு போர் புரிந்து அவனை கொண்டு மீட்டு திருமணம் செய்து கொண்டு, அதாவது மீண்டும் பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். தன்னுடைய மனைவியை அபகரித்தான், மீண்டும் பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். கதை நடுவில் என்னென்னலாம் ஆச்சு, எங்கே போனார், எங்கே அவன் தூக்கிட்டு போனான், எங்கே இவர் போருக்கு போனார், அவன் எங்கே இருக்கிறான், இதெல்லாம் இருக்கா டீட்டெயில்ஸு? இல்லை. அதே மாதிரி 2 வரியில் நான் சொன்ன கதை முழுக்க சொல்கிறார். இந்த 2 வரியில் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும். இது என்ன அர்த்தம்னா, சொன்ன ஆகமம், இதை முதல்ல சொல்லிக்கணும். என்ன ஆகமம்? சொன்ன ஆகமம்னா அந்த இடத்துல என்ன பொருள்னா, சிவபெருமான் உமாதேவிக்கு சொன்ன ஆகமங்கள், அதனை மீளவும் மகேந்திர மலையிலே அவர் வெளிப்படுத்தி அருளினார். இப்போ புரியுதா உங்களுக்கு? எப்போ வெளிப்படுத்தி அருளினார்? சுறாமீன்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு போய் திரும்ப கையழகம் மகேந்திர மலைக்கு போய் தன்னுடைய 5 முகங்களால் அந்த ஆகமங்களை எல்லாருக்கும் கொடுக்குறார். இப்போ முதல்ல ஆரம்பித்தது எங்கே? உமைகிட்ட ஆரம்பிச்சது. முடியறது எங்கே முடியுது? மகேந்திர மலையில் எல்லாருக்கும் திரும்பவும் ஆகமங்களை இப்போ வெளி உலகுக்கு சொல்லுகிறார். இடையில் என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புராணம் சொன்னேன், அதை தான் இப்போ திரும்ப சொல்ல போகிறார். இந்த முதல் நிகழ்வையும் கடைசி நிகழ்வையும் மட்டும் சேர்த்து முதல் 2 வரியில் சொல்லிட்டார். அது என்ன சொன்னார்? சொன்ன ஆகமம், உமைக்கு சொன்ன ஆகமத்தை மீண்டும் மகேந்திர மலையிலே தன்னுடைய 5 முகங்களாலே சொன்னார். அப்போ முதல் தடவை சொன்னதுக்கும் 2ஆம் தடவை சொன்னதுக்கும் இடையில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், தோற்றுவித்து அருளியும்ங்கிறாரு. மீண்டும் அந்த 5 முகங்களால் அது பின்னால் சொல்லுவார். அப்படி இந்த ஆகமங்களை சொல்லுகிறார். கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும். கல்லாடம்னு ஒரு ஊர், ஒரு தலம். இது எங்கே இருக்குது, என்ன ஏது, அது திருமுறை தலமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. கல்லாடம் ஒரு ஊர், ஒரு தலம். அந்த தலத்தில் கல்லாடத்து கலந்து என்று சொன்னால் வெளிப்பட்டு அங்கே வெளிப்பட்டார். ஏன் அங்கே வெளிப்பட்டார்னா, அங்கே அம்பாள் அவருக்காக தவம் செய்து கொண்டு இருக்கிறார். நீ சரியாக கவனிக்கவில்லை, நீ மண்ணுலகிற்கு போய் தவம் செய்க என்று அவளை அனுப்பித்த பொழுது கல்லாடம் என்கிற ஊரிலே தான் தன்னுடைய தவத்தை தாய் செய்திருக்கிறாள். எனவே அந்த கல்லாடம் என்கிற தலத்தை கல்லாடத்து கலந்து இனிது அருளி, அவளுக்கு அருளும் பொருட்டு நல்லாளோடு நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும் சொல்லுவார் இல்லையா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதுரும் கழுமல வளர்கள் பெண்ணில் நல்லாளோடும் இந்த நல்லாள். எப்படி டாலி ஆகுதுன்னு பாருங்க. திருவருள் சக்தி. நல்லாளோடு நயப்புறவு எய்தியும், நயப்புறவுனா மகிழ்ச்சி உறுகிறார். அப்ப தவத்தை மெச்சி கல்லாடத்திலே அம்பாள் தவம் செய்கிறாள். ஏன் செய்கிறாள்னா, சொன்ன ஆகமத்தை கவனியாத காரணத்தினாலே நீ மண்ணுலகிற்கு செல்க என்ற உடனே கல்லாடத்தில் செய்கின்றாள். அதனை தொடர்ந்து தவத்தினுடைய அடுத்த பகுதியை பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடு. பஞ்சப்பள்ளின்னு ஒரு ஊர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? பஞ்சப்பள்ளி இல்லை, தெரியாது. ஆனால் பஞ்சப்பள்ளின்னு ஏதோ ஒரு ஊர் இருந்திருக்கு. கல்லாடம் மாதிரி ஒரு ஊர் மாதிரி பஞ்சப்பள்ளின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த காலத்தில் இருந்த ஊர் நல்ல அருமையான பேராக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேர் செதஞ்சு போயிருக்கும். உண்மையிலேயே அந்த பேர் தானான்னு சந்தேகமாக இருக்கும். திருச்சிங்கிறான், அது உண்மையிலே திருச்சிரபுரம். சிராப்பள்ளி. அந்த சிராப்பள்ளி என்ன ஆச்சு, அது எவ்வளவு தூரம் அதை சிதைக்க முடியுமோ திருச்சி, அதை திருச்சி
பாதி பேரில் கொண்டு சீலோடு நிறுத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? திருச்சிராபுரம்னு சொல்லு, திருச்சிராப்பள்ளின்னு சொல்லு, திருச்சிராப்பள்ளின்னு சொல்லு, திருச்சி சீன்னு நிறுத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? ஒரு ஊர் பேருக்கு முதல் எழுத்தோடு நிறுத்திக்கிட்டா நியாயமா இது? ஏன் நான் இவ்வளோ வருத்தமாக சொல்கிறேன்னா அது என் சொந்த ஊர். அதுக்காக சொல்லுகிறேன். அப்போ சிதையுது. அது மாதிரி கல்லாடம் சிதைஞ்சு என்ன பேரில் இருக்கோ, பஞ்சப்பள்ளி சிதைந்து என்ன பேரில் இருக்கோ அது நமக்கு தெரியலையோ என்னவோ தெரியல. ஆகவே பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் இல்லையா, யாழை படித்த மொழியாள் இல்லையா அவ, அதனால் பால்மொழி அவள் பெருமாட்டி. அந்த பால்மொழியானவள் பஞ்சப்பள்ளியிலேயும் தவத்தை தொடர்கிறாள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியம், தாய் அங்கே போய் தவம் செய்கின்றாள் இல்லையா. அப்படி செய்கின்ற பொழுது அவளுக்கு எஞ்சாது ஈண்டும், அதாவது பிரியாது இருக்கக்கூடிய அந்த ஒரு வரத்தை தருகிறாராம். எஞ்சாது ஈண்டும் தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும், எப்பொழுதும் தன்னை விட்டு பிரியாத வரத்தை அங்கே தருகிறார். இது இரண்டாவது நிலை, தவத்தினுடைய இரண்டாவது. மூணாவது நிலை அது எங்கே முற்று பெறுகிறது? வலைஞனுக்கு மகளாக போகிற பொழுதுதான் அது முற்று பெறுகிறது. எனவே கிராத வேடமுடு, கிராத வேடம் என்றால் அது வலைஞனுடைய வேடமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கிற பொழுது பார்த்தனை பற்றி, பார்த்தன்கிட்ட செல்லுகிற பொழுது அவர் வேடுவ வடிவத்தில் சென்றார், அம்பாளையும் உடனழைத்து சென்றார். அந்த பாசுபதாஸ்திரம் தருவதற்கு அர்ஜுனன் தவம் செய்து கொண்டிருந்தான், அதனை தருவதற்காக போயிருந்தாருன்னு அந்த வரலாறு சொல்லுகிறார்கள். பொருந்தி வல்ல. இப்படி ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போது நடுவில் போய் பார்த்தனுடைய பாசுபதாஸ்திரத்தை போய் தனியாக நுழைக்கிறது சரியா இல்லை. அந்த கிராத வேடங்கிறது வலைஞர்களுக்கே, அந்த மீன் பிடிக்கிறவர்களுக்கு, வலைஞர்களுக்கு, மீனவர்களுக்கு அதை சொல்லுகிறோம். எனவே கிராத வேடமுடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும். விராவு கொங்கை என்பது அது தவத்தை குறிப்பது, ஞானத்தை குறிப்பது. கொங்கை என்பது பெண்களுக்கு அது ஞானத்தை குறிக்கின்ற சொற்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள். இப்போ அம்பாளுக்கு பேர் திருவண்ணாமலையில் உண்ணாமுலை அம்மை என்று தான் அம்பாளுக்கு பெயர். எனவே அது ஞானத்தை முன்பிருந்து பின்பு தோன்றுவது அது. அதனால் அதுக்கு ஞானத்தை குறிக்கின்ற சொல்லாகவே அதை எடுப்பார்கள். அப்படி அம்பாளுடைய அந்த ஞானத்தை, அவள் செய்த தவத்தை மிகவும் விரும்பினாராம் பெருமான். விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் என்று சொல்லுகிற பொழுது அந்த அதிலே உண்ணா முலையாள் உமையாளுடும் அப்படின்னு உடனாகிய ஒருவன் என்று சொல்லுவது போல தாயினுடைய அந்த கொங்கைகளை விரும்பியவன் என்று சொல்லுவதற்கு பொருள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தாயினுடைய பக்குவத்தை, அவளுடைய அந்த ஞானத்தை அவர் விரும்பி அதனை ஏற்றுக்கொண்டார். அங்கேயும் சிவபெருமானை குறித்து அவள் தவம் செய்தாள். அதாவது நல்ல சூழ்நிலையிலே இறைவனை ஞாபகம் வைத்து கொண்டு வழிபடுவது என்பது கஷ்டம். அதை கஷ்டம்னு நான் என்ன சொல்ல வரேன் அர்த்தம்னா, அந்த மாதிரி சூழ்நிலை கிடைக்கிறது கஷ்டம். நான் மட்டும் எனக்கு மட்டும் இந்த பிக்கல் புடுங்கல் இல்லைன்னா நான் எப்படி தெரியுமா சாமி கும்பிடுவேன், எப்படி தெரியுமா பூஜை பண்ணுவேன்? பண்ணவே மாட்டோம். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எனக்கு இம்சை ஜாஸ்தி சார், பிக்கல் புடுங்கல் ஜாஸ்தி சார். ஐயா, பிக்கல் புடுங்களுக்கு நடுவில் நீ காட்டுற அன்பு தான் அவருக்கு ரொம்ப வசதியான அன்பு. அதுக்கு நடுவில் நீ காட்டுற அன்பு தான் அவருக்கு பெரிய அன்பை தவிர, சாமி இதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரேன்னா நீ வரவே போகிறதில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி அந்த இம்சைக்கு நடுவில், அத்தனை துன்பங்களுக்கு இடையிலேயும் அதை வணங்குறது இருக்க, அதுதானே. இது வேற, இது வினைகளினால் வருகிறது. இதுக்கும் சாமி கும்பிட்றதுக்கு முடிச்சு போடவே கூடாது. இறைவன் மேலே, சிவன் மேலே நாம் காட்டுகிற அன்புக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நிகழ்கிற நிகழ்வுகளுக்கும் ரெண்டுக்கும் முடிச்சு போட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. அது வேற. அது ஏற்கனவே ஃபைல் பண்ண கேஸு. அது எப்பப்பெல்லாம் வாய்தா வருதோ அப்பெல்லாம் போய் கோர்ட்டுக்கு அலைஞ்சு தான் தீரணும், வேறு வழி கிடையாது. அது ஏற்கனவே ஃபைல் பண்ண கேஸ். இது நமக்கு வழிபாடு என்பது
நாம் பெருமானுக்கு நாம் காட்டுகிற அன்பு, அந்த அன்பில் காரணமே கிடையாது. அது காரணம் இல்லாமல் காரணம் பற்றி வருவ அன்பு இல்லை. நாம் சிவபெருமான் மேலே வைத்திருக்கிற அன்புக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. காரணம் பற்றி வருகிற அன்பு போயிடும் இல்லையா? பையன் அப்பா மேலே வச்சிருக்கிற அன்பு காரணம் பற்றி இருக்கும். பாக்கெட் மணி இல்லைன்னா எப்படி கிடைக்கும் நமக்குன்னு. ஆனால் தான் சொந்தமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே சம்பளம் எவ்வளோன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான் அப்பாவுக்கு. தயவுசெய்து என் மேட்டரில் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு வேணும், இவர் சாப்பிட்றதுக்கு இவர் காசு கொடுக்குறாராம், நான் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு வேணும் அதை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துட்றேன். எனக்கு எவ்வளோ வருது, எவ்வளோ பேட்டா வருது, எவ்வளோ ஓவர் டைம் வருது, நான் என்ன செலவு பண்ணுறேன், இது வேண்டாம்ப்பா. தோளுக்கு மிஞ்சின தோழம்பா பையன் இவன் சொல்கிறான். எந்த பையன் சொல்கிறான் அப்பா கிட்ட? இத்தனைக்கும் படிக்க வச்சது, சாப்பாடு போட்டது, வேலை வாங்கி கொடுத்தது அத்தனையும் தந்தை தான் செய்திருக்காரு. இவ்வளவும் பண்ண சிவபெருமானுக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்? சாமி எனக்கு பிக்கல் புடுங்கல் இருக்கு, அதனால உன்னை நான் கும்பிடலேங்கிறமே. அது கிட்டத்தட்ட இதுதான், கிட்டத்தட்ட இதுதான். நான் உன்னை சௌரியமாக வச்சிருக்கிறேன், அப்போ நீ வந்து என்னை கும்பிடுன்னு சொல்கிறதுக்கு அவருன்னு இழிச்சவாயனா சிவபெருமான்? உன்னை நான் சௌரியமாக வச்சுருக்கேன்ப்பா, உனக்கு எல்லா குறையும் நீக்கி உன்னை அப்படியே சந்தோஷமாக வச்சிருக்கிறேன், நீ அப்போ வந்து என்னை வழிபாடு செஞ்சு கும்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அன்னன்னைக்கு புடுங்கல் இருந்துக்கிட்டே இருக்கும், அன்னன்னைக்கு சமாச்சாரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம செஞ்சது, அவர் கொடுத்ததா என்னது, எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டது நமக்கு திரும்ப வருது இல்லையா? காலையில் சாப்பிட்டது ராத்திரி வயிற்று வலிக்குது, ஒய்ஃபை போய் கோச்சிக்கிட்டா என்ன அர்த்தம் இல்லைங்களா? அதனால் ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டால், இறைவனுக்கு மேலே காட்டுகிற அன்பை காரணம் பற்றி என்றைக்குமே வைக்காதீங்க. காரணம் பற்றி வைக்கவே வைக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அன்பு அவர் மேலே மாறாது. பாருங்களேன், நீங்கள் நாயன்மார்கள் வரலாறுலாம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்படி தான் இருக்கும். காரணம் பற்றி அந்த அன்பு, ஏன் அன்பு, எவ்வளவு ஒரு சிக்கல் அல்லது எவ்வளவு ஒரு பிரச்சனை அது இருந்துட்டு போகுது, அதனால என்ன? நாயன்மார்கள் வாழ்க்கையில் வராத பிரச்சனையா சிக்கலா? ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு, எந்த சிக்கல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார். அது நிச்சயம், அது கைவிட மாட்டார். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. அது நம்ம பாட்டுக்கு ஃபேஸ் பண்ணணும், ஆனால் விட மாட்டார், கைவிட மாட்டார். அதைத்தான் நாம் உணரணும். இப்போ அம்பாள் அந்த வரலாறு மூலமாக நமக்கு காட்டுவது அதுதான். தொடர்ந்து அன்பை காட்டுகிறார். அது கல்லாடம், பஞ்சப்பள்ளி, கடைசியில் போய் ஒரு வேடு, ஒரு வலைஞர், அதாவது மீன் பிடிக்கிறவர்களுடைய குலத்திலே பிறந்து அந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய தன்மையை கொடுத்து அந்த சூழ்நிலையில் சிவனை மறவாமல் பூஜை செய்கிறார். நந்தனார் எடுத்துக்கங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பெருமானை அவ்வளவு அன்பு காட்டி சிதம்பரத்துக்கு போயே தீர்வேன் என்று அன்பு காட்டுகிறார். ஆகையினாலே அந்த ஒரு செய்தியாக இப்போ கிராத வேடமுடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும். கிராத வேடம் என்று சொல்லுகிற பொழுது வலைஞர் வேடத்திலே கிஞ்சுக வாயவள் என்று சொல்லுகிற பொழுது அந்த முருக்கம்பூ அது போன்ற திரு இதழை உடையவள் தாய், அது வர்ணனை. அது கிஞ்சுகம் என்று சொன்னால் அது முருக்கம்பு போன்ற அந்த மென்மையும் வன்மையும் நன்மையும் உடைய வாயவள். அவளுடைய விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் என்று சொன்னால் அவளுடைய தவத்தை மிச்சியும் கேவேடராகி, கேவேடர் என்பது வலைஞன் அர்த்தம், வலைஞனாக சென்று நல் கெளிரது படுத்தும்.
இங்கே கெளிற்று மீன்கிறாரு. திருவிளையாடல் புராணத்தில் சுறா மீன் வருது. திருவிளையாடல் புராணத்தில் சுறா மீன் வருது. ஆனால் மணிவாசகர் என்ன சொல்றாரு? கெளிற்று மீன்கிறார். இதுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது கெளிறு என்பதை பொதுவாக மீன் எடுத்துக்கிட்டு அது சுறா மீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். மணிவாசகர் கெளிறுன்னே சொல்லிவிட்டாருங்கிறதுனால இது கெளிற்று மீன் தான் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். மணிவாசகர் சொல்லிட்டாரு கெளிற்று மீன் தான். ஆகையினாலே கெளிற்று மீனை நந்தி தானே வந்திருக்குது, அதை படுத்தும் அதனை பிடித்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும், அது கவர்ந்து சென்று வைத்திருக்கக்கூடிய அந்த கடலில் தானே தூக்கி எறிஞ்சார், அதை அந்த களிரானது எடுத்து வைத்திருக்கணும்னு நந்திக்கு உத்தரவிட்டிருக்கலாம். அதை கவர் பண்ணி வச்சிருக்குது. அதை வென்று அந்த ஆகமங்களை மீட்டார் சிவபெருமான். கடலிலே எரியப்பட்ட ஆகமங்களை மீட்டார். மற்ற அவை தம்மை, அந்த ஆகமங்களை மகேந்திர மலையிலே இருந்து 5 முகங்களால் உரியவர்களுக்கு அதனை அவர் உபதேசம் செய்கின்றார். அப்படியே தான் வருகிறது அது அந்த ஆகமங்கள். எனவே தன்னுடைய 5 முகங்கள், வடக்கே வாமதேவம், தெற்கே அகோரம், கிழக்கே தத்புருஷம், மேற்கே சத்யோசாதம், சற்று மேல் நோக்கி ஈசானம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களினாலே அந்த ஆகமங்களை எல்லாவற்றையும் பெருமான் உபதேசிக்கின்றார். அவர்களும் பெற்றுக்கொண்டு அவற்றை இந்த மண்ணுலகிலே மற்றவர்களுக்கு சிவாகமங்கள், இன்னைக்கு நமக்கு சிவாகமங்களாக. இப்போ திருமூலருக்கு நம்ம சிவாகமம் எப்படி கிடைச்சது? நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்து நந்தியம்பெருமான் மூலமாக திருமூலருக்கு திருமூலர் வழியாக நமக்கு வந்திருக்கிறது. இவ்வாறாக ஒலி வடிவங்களாக அவற்றை தந்தார். அது மகேந்திரத்திலே தந்தார். மகேந்திரத்து அப்போ அதுதான் முன்ன சொன்ன பாருங்க, மண்ணு மாமலை மகேந்திர மதனில் தோற்றுவித்தருளியும்னார்ல, அது அப்படியே எடுத்து இங்கே சேருங்க. மற்ற அவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற 5 முகங்களால் பணித்தருளியும். ஜாலியாவுதா? முதல்ல சொன்ன இடத்துல இருந்து வரலாறு ஆரம்பித்து இங்கே முடிக்கிறார். 5 முகங்களால். மகேந்திர மலை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குற பொழுது அது இப்போ பலர் பல கருத்து சொல்கிறாங்க. அது வட இந்தியாவில் இருக்குது, இல்லை தென்னிந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு பலரும் பல கருத்துக்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய மகேந்திர மலை என்பது வால்மீகி ராமாயணத்தில் நம்முடைய பொதிகை மலைக்கு தென்மேற்காக இருக்கிறது அப்படின்னு வருகிறது. மணிவாசகர் இந்த தென்னகத்தை பற்றிய செய்திகளைத்தான் சொல்லுகின்ற காரணத்தினாலே மகேந்திர மலையும் அங்கே இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். இப்பொழுது ஒரு 5 நிமிட இடைவேளை. இன்னைக்கு கிருத்திகை, சுவாமி புறப்பாடு, திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால் மொழிதன்னொடும் எஞ்சாதி இண்டும் கிண்ணருள் விளைத்தும் கிராத வேடமுடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கேவேடராகி களிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அந்த ஏடுகள் பெருமை மிக்க அந்த ஆகம ஏடுகளை திரும்பவும் பெற்று தன்னுடைய 5 முகங்களினாலே மகேந்திர மலையிலே உரியவர்களுக்கு உபதேசம் செய்ய, அந்த உபதேசத்தின் அடிப்படையிலே இந்த மண்ணுலகிலே சிவாகமங்கள் பரவின. எனவே சிவாகமங்களை அவர் இந்த மண்ணுலகிற்கு தர வேண்டும் என்கிற மிக்க அப்படி சிவபெருமானுடைய பெருமையும் சிவபெருமானுடைய அந்த சிவபூசை செய்திகளும் சிவனை வழிபட வேண்டிய நிலைகளும் சிவன் திருக்கோயில் இருக்கக்கூடிய முறைகளையும் இவ்வாறு பல்வேறு செய்திகள் மட்டுமல்லாமல் இந்த உயிர்களும் இந்த உலகமும் இந்த சிவமும் எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கின்றன, பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்த நெறிகள் எல்லாம் ஆகமங்கள்ல தான் இருக்கின்றன. அப்படி சைவ சித்தாந்த நுட்பங்கள் அடிப்படை உண்மைகள் எல்லாம் பேசப்பெறுகின்ற சிறப்புமிக்க சிவாகமங்களை இந்த மண்ணுலகிற்கு கிடைக்க வைத்த கீர்த்தியை உடையவர் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லுகிறார். நந்தம் பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். நந்தம்பாடின்னு ஒரு ஊர், நம்தம்பாடி. அதில் நான்மறையோனாய் 4 வேதங்களையும், நான்மறை என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களினுடைய வடிவனாக இருக்கக்கூடிய பெருமான் அழிவில்லாத ஆசிரியனாக இருந்து அந்த 4 வேதங்களையும் சொன்ன முறையும். இப்போ இதுக்கு என்ன வரலாறுன்னு தெரியல. சாமி குறிப்பிடுவது அவர் நந்தம்பாடி என்கிற ஊரில் அவர் வெளிப்படுத்தினார், வேதங்களினுடைய பெருமையை உபதேசமாக ஆச்சாரியாராக உபதேசித்தார் அப்படின்னு சொல்லப்பெறுகிறது. எந்த வரலாறை சுவாமி குறிப்பிடுகிறார் என்ற தெளிவு நமக்கு கிடைக்கல. ஆனால் பொருள் புரிகிறது, என்ன பொருள் என்று தெரிகிறது. ஆனால் வரலாறு புரியல, எந்த வரலாறு சொல்லுகிறார், அப்படி ஒரு வரலாறு நமக்கு இல்லை. தொடர்ந்து சொல்லுகிறார், வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் 100 100 1000 இயல்பினது ஆகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. வேறு வேறு உருவும், நான் சொன்னது இப்ப சொன்னதும் சொல்ல போறதும் சில விஷயங்கள். ஆனால் எங்கள் சிவபெருமான் எடுத்திருக்கக்கூடிய உருவங்களோ அல்லது அந்த உருவங்களினுடைய தன்மைகளோ அல்லது அந்த உருவத்தின் தன்மையிலோடு வந்த பொழுது அவர் வெளிப்படுத்திய இயல்போ கணக்கில் அடங்காதவை என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் அதைத்தான் நான் தொடங்குகிற பொழுதும் சொன்னேன், இன்னாருக்குத்தான் வந்தார் இன்னாருக்கு வரவில்லை என்று சொல்ல முடியாது.
அன்புடையவர்கள் அத்துணை பேருக்கும் ஏதாவது ஒரு விதத்திலே அவர் வெளிப்பட்டு அருளுகின்றார். வேறு வேறு உருவும், வேறு வேறான உருவங்கள், இந்த உருவம் என்று சொல்லக்கூடிய ஆகமங்களில் சொல்லப்பட்டக்கூடிய அந்த வடிவங்கள் அல்ல. என்னென்ன வடிவமோ கூட எடுப்பார். பன்றியாக வந்திருந்து பன்றி குட்டிகளுக்கு பால் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வடிவம்தான் எடுப்பார் என்று அவர் சொல்ல முடியாது. அடியார்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நமக்கு கூட வந்திருப்பார். யார் சொல்றது? எப்படி சொல்ல முடியும் வரலன்னு? என்ன இக்கட்டில் இருந்தோமோ அது நமக்கு எப்பவும் வழக்கம். இக்கட்டில் இருக்கிறது தான் நம்முடைய வழக்கமே. அந்த மாதிரியான இக்கட்டில் இருக்கிற நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இக்கட்டில் வந்து அந்த வடிவத்தோடு வந்து சொல்லிட்டு போடுவார். பாம்பன் சாமி காஞ்சிபுரம் போயிருக்கார், தலைப்பயணத்துக்காக போனார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாவற்றையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கோயில்கள்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சத்திரத்தில் தங்கியிருந்தார். அந்த காலத்துலலாம் சத்திரம் ரொம்ப எளிமையாக கிடைக்கும், உணவு எளிமையான உணவு கிடைச்சிரும். யாராக இருந்தாலும் யார் நீங்கள் என்ன வரும்னு கேட்க மாட்டாங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வந்து சாப்பிட்டுக்கலாம், இடம் இருந்தால் தங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வசதி. இந்த தலைப்பயணமாக வருகிறவர்களுக்கிட்டே அந்த மாதிரி சத்திரங்களை கட்டுவார்கள். அது மாதிரி ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கார். இரவு கோயில்கள்லாம் பார்த்துட்டு வந்தார். வந்து 4-5 நாள் ஆச்சு. அன்றைக்கி ராத்திரி பையை எடுத்து செக் பண்ணுறார். இருப்பு ரொம்ப கவலை கிடப்பாக இருக்குது. சரி, நாளைக்கு காலையில் ராமேஸ்வரம் பேசஞ்சரில் கிளம்பிடணும் ஊருக்கு ட்ரெயினில், இதுக்கு மேலே தாங்காது நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணுகிறார். அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு தன்னுடைய அந்த கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டு அப்படி சத்திரத்தை விட்டு அப்படி கீழே இறங்குறார். ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வரப்போகுது. அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே போயிடலான்னு இப்படி இறங்குறார். இறங்குனா ஒருத்தர் அப்படி வரார். அங்கேருந்து வெள்ளை ஆடையை மேலே போட்டு வெள்ளை முண்டாஸ் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் நேராக வந்து ரொம்ப அழகாக வேற இருக்கிறார். என்ன எங்கே வந்தீர் அப்படின்றார். நம்மளை யாராவது ஒருத்தர் கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? உமக்கு என்ன, ஏன் நான் எங்கேயோ வந்துட்டு போகிறேன், நீ யார் என்ன கேட்குறதுக்கு? கேட்போமா இல்லையா? கேட்போம். சாமி வந்து பார்த்தாலே நல்ல ஆஜானுபாகவான தோற்றம். அவர்கிட்ட போய் யாரும் அவ்வளோ சுலபமாலாம் கேள்வி கேட்க முடியாது, யோசித்து தான் கேட்கணும். அப்படி இருப்பார் சாமி. அவர்கிட்ட போய் இப்படி கேட்டவுடனே இவருக்கு என்னவோ பதில் சொல்லணும்னு தோணுது. காஞ்சிபுரத்துக்கு தலங்கள்லாம் பார்க்குறதுக்காக வந்தேன். ஓ, எல்லா தலத்தையும் தரிசிச்சாச்சா அப்படின்னா, எல்லா தலங்களையும் தரிசிச்சாச்சு. ஓ, குமரக்கோட்டம் பார்த்தீரா? குமரக்கோட்டமா? நான் வந்து காமக்கோட்டம் பார்த்தேன், சிவக்கோட்டம் பார்த்தேன். சிவக்கோட்டங்கிறது ஏகாம்பரேஸ்வரர், காமக்கோட்டம் காமாட்சி, ரெண்டையும் பார்த்தேன். என்னப்பா குமரக்கோட்டம் இருக்க, குமரனுக்கு ஒரு கோட்டம் இருக்க, எங்கே இருக்கு? நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ ட்ரெயினுக்கு போகணுமேங்கிறது கூட ஞாபகம். நேராக போனார் ட்ரெயினுக்கு. அங்கே போனால் அங்கே ட்ரெயின் போகிறத விட்டுவிட்டு இப்போ நேராக குமரக்கோட்டம் போய்ட்டு உள்ளே கூப்பிட்டு போனார். எவ்வளோ அற்புதமான தலம். உள்ளே நுழையிறாரு. அந்த தலத்தை பற்றி அங்கே எழுதியிருக்கு, இங்கு தான் கச்சியப்பர் தன்னுடைய கந்த புராணத்தை அரங்கேற்றினார் அப்படின்னு எழுதியிருக்கு. அடடடா, எப்படிப்பட்ட தலம்! நான் என்ன பண்ணுவேன், இந்த தலத்தை விட பார்த்தேன்னு. அந்த கொடிமரத்துலேருந்து பார்க்குறார். மூலவர் ஏகாந்தமாக நிற்கிறார் சுவாமி முருகன். கண்களில் கண்ணீர் மல்கி, ஐயா இப்படிப்பட்ட தலத்தை விட பார்த்தேனே, காட்டினீரேன்னு திரும்பி பார்த்தா காணும் வர எங்கே போனான்னு தெரியல. வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும். புரியுதா உங்களுக்கு? எப்படி வருவார், என்ன இயல்பில் வருவார்னு சொல்லவே முடியாது. விடிகாத்தால நேரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருத்தாச்சலம் போகணும்னு நினச்சிட்டு போகிறாரு. விடிய காத்தால நேரம் கருக்கலாக இருக்குது. ஒரு இடத்துல வந்தால் 2 ரோடு பிரியுது. இந்த பக்கமாக போகலாமா இந்த பக்கமாக போகலாமான்னு யோசனை முடியாது. விடிய காத்தால நேரத்தில் யார் வழி சொல்லுவா, யார் இருப்பான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. ஒருத்தர், என்ன காணும், என்ன பார்த்துட்டு இருக்கிறீர்?
விருத்தாச்சலம் போகணும், அங்கே தான் போகிற வாங்கன்னு கூப்பிட்டு போனார். அங்கே போல அவர் அங்கே தான் போகிறேன் வாங்கினார், என் பின்னாடியே வாங்கினார், கூடவே போனார். போனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு டப்புக்குன்னு பார்த்தா ஒரு கோயில் கோபுரம் வருது. சிவன் கோயில் தான், ஆனால் விருத்தாச்சலம்னா ரொம்ப பெருசால இருக்கும், இதுவும் ஒரு கோயில் போல் இருக்கு. ஆமாம், இது என்ன கோயில்னு கேட்கலாம் பார்த்தா ஆளை காணும். வடிவுடை மடிவேந்தி இல்லையா, மதகரி உரி போர்த்து அடிகளி வழிப்போந்த அதிசயம் அறியேனேங்கிறார். இது மாதிரி எத்தனையோ தடவை எத்தனையோ பேருக்கு, பெரியவங்களுக்கு மட்டுமல்ல, சாதாரணமானவர்களுக்கும் அவர் பாட்டுக்கு வருவார், டக்குன்னு ஒரு வழி காட்டிட்டு அப்படியே போயிடுவார். என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது, ஏதுன்னு சொல்ல முடியாது. வரமாட்டாருலாம் சொல்லாதீங்க, திருவாசகம் கேட்குற அத்தனை பேருக்கும் நிச்சயமாக வருவார் சாமி. சாமி வருவார், ஏதாவது ஒரு வடிவத்தில் ஒரு என்ன நமக்கு தெரியாது. வந்திருக்காங்க, சுந்தரருக்கே தெரியலையே, நமக்கா தெரிய போகுது. அவர்கிட்ட ஊர் தான் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, நமக்கு என்ன தெரிய போகுது? அதை சொல்லுகிறாரு, அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும். அது சில சமயம் பார்த்தா வேடுவனாக இருப்பார், சில சமயம் பார்த்தா வெள்ளை முண்டாஸ் போட்டு கட்டியிருப்பார், சில சமயம் பார்த்தா வேதியர் போல வருவார், சில சமயம் பார்த்தா முரடனாக வருவார். இப்படியெல்லாம் வேறு வேறு இயற்கை. வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி, நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி, ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய. ரிஷபத்தில் ஆரோகணித்து வருகிற சிவபெருமான் ரிஷபத்தில் தான் வருவார்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்காது, ஏமாந்துருவேன். பஸ்ஸில் வருவார் நம்ம கூடவே, ட்ரெயினில் வருவார் நம்ம கூடவே. ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. தன்னுடைய அம்பாளை விட்டு பிரியாமல் திருவருளோடு வருவார். திருவருள் செய்வதற்காக வருவார், திருவருள் புரிவதற்காக வேறு வேறு இயற்கையில் வருவார். நாம் அன்போடு இருக்கிற பொழுது அவர் வருவார். இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் அப்படின்ட்டு தனக்கு நடந்ததை சொல்லுகிறார். தனக்கு நடந்ததை சொல்லுகிறார். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு இங்கே நிறுத்திடுறார். தன்னுடைய செய்தியை சொல்லுகிற பொழுது ஆலவாயில் குதிரைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்தார், குதிரைப்படையை அழைத்து கொண்டு வந்தார். குதிரையை கொண்டு குடநாடு, குடநாடுன்னா மேற்க இருக்கிற நாடு. இவர் மேற்க இருக்கிற நாடுன்னு எந்த நாட்டை சொல்றாரு? தன்னுடைய ஊரை சொல்றாரு, திரு ஆலவாய். அது திருப்பரந்துரைக்கு மேற்கே இருக்கும் பாருங்க. இப்போ இவருக்கு ஊர் திருப்பரந்துரை ஆகிப்போச்சு. அதனால திருப்பெருந்துறை சிவபெருமானுக்கு உரிய ஊர், என் ஊரும் அதுதான். சிவபெருமானுக்கு எது ஊரோ அதுதான் என் ஊரும். அப்போ திருப்பெருந்துறை என்கிற ஊருக்கு குடநாடு எது? மேற்கு பக்கம் இருக்கிற ஆலவாய், மதுரை. அதனால மதுரைக்கு வந்தாராம் பாண்டியனை பார்க்கறதுக்கு. கூருடை மங்கையும் தானும் வந்தருளி என்று பொதுவாக சொல்லிவிட்டு இப்ப பிரித்து அவர் செய்த சில செயல்களை சொல்லுகிறார். அதில் அந்த முதல்ல இதை சொன்னார். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். சதுர்பட சாத்தாய் என்று சொன்னால் மிக்க சதுரப்பாடோடு திறமையோடு யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஒரு குதிரை வியாபாரியை போலவே இன்னும் நிறைய குதிரை வியாபாரிகளை அழைத்து கொண்டு, அதாவது எப்படி கூட்டிட்டு வந்தாருன்னா, அந்த குதிரைகள் வைத்திருக்கிறவர்களெல்லாம் அந்தந்த குதிரை வியாபாரிகள் அவங்க கொண்டு வந்து ஒப்படைக்க மாதிரியும், இவர் தலைமை குதிரை வியாபாரி போலவும் அப்படி சதுர்பட சாத்தாய். சாத்து என்று சொன்னால் வணிகர் குழுன்னு அர்த்தம், வணிகர் கூட்டம்னு அர்த்தம். சாத்துன்னா குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். தான்கிறது யாரு? சிவபெருமான், ஈசன். ஈசன் எழுந்தருளியும். இதை தொடர்ந்து சொல்லணுமா இல்லையா?
உடனே என்ன உன் பெருமையை சொல்ல ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லது போல இருக்கு, உள்ளார நிறுத்திக்கிட்டார். உன் பெருமையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவாரோன்னு நினச்சிக்கிட்டு உடனே அதை நிறுத்திவிட்டு வேற திருவருள் நிகழ்ச்சியை சொல்லுகிறார். வேலம் புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். வேலம்புத்தூர்ங்கிற ஊரில் சாமி மதுரைக்கு வந்தாருன்னீங்களா, அது என்ன ஆச்சு சொல்லுவோம். அது என் கதை, அது கொஞ்சம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு மட்டும் இல்லைப்பா, அவர் எல்லாருக்கும் அருள் செய்கிறவர்ப்பா. அவர் இன்னும் மணிவாசகருக்கு மட்டும் வருவாரா, எல்லா உயிருக்கும் வருவார். அன்பு இருக்கிற உயிர் எல்லாமே அவருக்கு மணிவாசகர் தான். யார் அன்பு மிகுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே அவருக்கு மணிவாசகர்கள் தான். வேலம்புத்தூர், வேலம்புத்தூருங்கிற ஊரில், அது வேலன் புத்தூர், அந்த ஊரில் விட்டேரு அருளி. விட்டேருன்னா வேல்னு அர்த்தம். விட்டேரு அப்படின்னா வேல்படைன்னு அர்த்தம். வேல்படைக்கு ஒரு 8 பேர் இருக்கு. சக்தி, யகம், உடம்பிடி, குந்தம், விட்டேரு, அரணம், ஞாங்கர், அயில் வேலுக்கு இத்தனை பேர்கள் இருக்கு. அதில் ஒரு பேர் விட்டேருன்னா வேல்னு பேர். வேல் கொடுத்தாராம் ஒருத்தருக்கு. வேலம்புத்தூர் விட்டேரு அருளி. வேலம்புத்தூரில் வேலை கொடுத்து அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். உக்கிரகுமார பாண்டியனுக்கு இதை கொடுத்ததாக திருவிளையாடல் புராணத்தில் வருகிறது. எனவே அதை குறிப்பிடுகிறார் என்றாலும் அதனை தெளிவாக குறிப்பிடாமல் மேம்போக்காகத்தான் சொல்லி இருக்கிறார். எனவே அது வேலம்புத்தூர் என்கிற ஊரில் வேல் பெற்றதுனாலே வேலன்புத்தூர் என்று அதற்கு பெயர். அந்த புத்தூர் தான் அதுக்கு பெயர். வேல் பெற்றதுனாலே வேலம்புத்தூர். எனவே வேலம்புத்தூரிலே வேலை கொடுத்து அருள் செய்தார் அப்படின்கிறார். தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் வில் பொறுவேடற்கு இந்த விளைவும். அப்ப தர்ப்பணம் என்று சொன்னால் கண்ணாடி, கண்ணாடியில் தோன்றி இருக்கிறார் இல்லையா? கண்ணாடியில் தோன்றி ஒரு வேடுவனுக்கு அவனுக்கு வேண்டியதை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்தாரு தெரியல, அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்திருக்கிறார். கண்ணாடியில் தோன்றுவது என்பது இப்போ நம்முடைய வள்ளற் பெருமானுக்கும் திருத்தணி முருகன் கண்ணாடியிலே தோன்றினான் என்று அவருடைய வரலாறுல பார்க்கிறோம். அதனால் பெருமான் கண்ணாடியிலே தோன்றினார் என்று சொல்லுகிறார். தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் வில் பொறுவேடற்கு இந்த விளைவும் சொல்லிட்டு இப்போ இவர் கதைக்கு வர்றார். இதிலேருந்து ஒரு 8-10 வரி இவர் கதை தான். இவர் சமாச்சாரத்தை சொல்கிறார். அதுக்கு முன்னாடி எங்கே தன்னுடைய வரலாற்றை சொன்னால் தனக்கு மட்டும்தான் சாமி அருள் செய்திருக்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது. எளியவர்கள் வேடுவனுக்கே செய்திருக்கிறார், எல்லாருக்கும் செய்யக்கூடியவர் அவர் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இப்போ அந்த திரும்பவும் அந்த வரியை எடுத்துக்கணும். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும். வணிகர் கூட்டத்தோடு வந்து அந்த குதிரைகளோடு வந்து நிற்கிறார். அவ்வளோ குதிரைகளும் நிற்கிது. அவ்வளோ பூதங்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். எல்லா கூட்டு வந்ததெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை பின்னால் சொல்லுவார். வந்தது குதிரை, பார்க்கும்போது குதிரையாக தெரியுது, எல்லாம் குதிரை. அந்த குதிரைகளை அழைச்சி கொண்டு வருகிறார். அவ்வளோ குதிரைகளையும் அழைத்து கொண்டு அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வருகிறார். ஒருத்தருக்காக. யார் ஒருத்தர்? இந்த மணிவாசகர் ஒருத்தருக்காக வர்றார். வருகிறார். வருகிறவர் என்ன செய்கிறாராம், இவர் தேடுறார் சாமி எங்கே இருக்கிறார் அப்படின்னுட்டு. கூட்டமாக நிற்கிற அத்தனை பேரும் அழகாக இருக்கிறாங்க. சாமி எங்கே இருப்பார்? இவராக இருப்பாரோ, இவராக இருப்பாரோ, இவராக இருப்பாரோ. பாண்டியன் குதிரைகளையே பார்க்கிறான். ஆனால் மணிவாசகர் குதிரையை ஓட்டி வந்த வணிகர்களையே பார்க்கிறார். நம்மால் இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறார். தேடிக்கிட்டே இருக்கிறார். அவன் குதிரையவே பார்க்குறான். ஒவ்வொன்றும் இவ்வளோ உயரம், கழுத்து வலிக்குது குதிரையோட உயரம். கால் அந்த அமைப்பு முறை, அதனுடைய குழம்பு, அதனுடைய அமைப்பு முறை, நெற்றி சுழி,
வாளுடைய நீளம், நடக்கிறதுனுடைய துரித கதி, அதற்கு பிறகு மெதுவாக நடக்கிற அந்த நடை, இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறாரு ராஜா. நானும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குதிரைகளை பார்த்ததில் இந்த குதிரைகளையே பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா எப்போவுமே டூப்ளிகேட்டுக்கு கவர்ச்சி ஜாஸ்தி இல்லையா? நம்ம ஒரிஜினலை பார்த்து அவ்வளோ ரசிக்க மாட்டோம். இந்த டூப்ளிகேட்டு இல்லையா, மேக்கப்பை போட்டு 71 வயசில் விட்டா கீழே விழுந்துருவார். அவரை பிடிச்சி நிறுத்தி வச்சு குச்சி ஒன்று அப்படியே போட்டு மேக்கப் போட்டு அவர் அதை பார்த்து நம்ம ஓ அப்படின்னு வீரம் பொங்குது. நமக்கு எதை பார்த்து வீரம் பொங்குது? நம்ம இளைஞர்களுக்கு அப்படின்னா இதை பார்த்து வீரம் பொங்குதுன்னு இருக்காங்க இல்லையா? எப்போவுமே டூப்ளிகேட்டுக்கு கவர்ச்சி ஜாஸ்தி. இதெல்லாமே டூப்ளிகேட்டு குதிரைங்க. அத்தனையும் பார்த்து பாண்டியா பார்த்து இவருக்கு குதிரை மேலேயே கவனம் இல்லை. யார்? மணிவாசகருக்கு. குதிரையை ஓட்டு வந்த ஆளுங்களையே பார்க்குறாரு. இதில் நம்மால் யாருன்னு உடனே சிவபெருமான் நம்மளை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளை தேடுறான்ட்டு. அப்போ நமக்கும் அவருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னால் பாண்டியன் சந்தேகப்பட்டுருவான். அதனால் வருது பின்னால் குதிரைன்னு சொன்னதுன்னா வியாபாரிக்கும் தனக்கும் தொடர்பு இருக்குங்கிறது தெரியக்கூடாதுன்னு. இந்த மரம் வாங்க போனீங்கன்னா நம்ம தனியாக போய் கடையில் மரம் வாங்கினாலும் மர வேலைக்கு சரியாக வராது. அது வாங்கிட்டு வந்தோம்னா ஆசாரி நிச்சயமாக அதில் குறை சொல்லுவார். இது சுழி சரியில்லை சார், அது சரியில்லை சார். சரி, அவரையே கூட்டிகிட்டு போனாலும் என்ன ஆகும்? அவரை கூட்டிகிட்டு போனால் கமிஷனர் பேசிடுவார் ஏதாவதுன்னு. அதுக்கும் ஒரு சந்தேகம். இப்போ இதுவும் பண்ணி ஆகணும், அதுவும் பண்ணி ஆகணும். யாராவது ஆசாரி இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். இல்லை அப்படிலாம் இல்லாத கார்பெண்டர்ஸும் உண்டு. நான் சொல்கிறது பொதுவாக சொல்லுகிறேன். அப்படி போகிற பொழுது இவர் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு கடையை கூப்பிட்டு போவார். இப்போ இவரை நண்பர் மாதிரி கூப்பிட்டு போவார். யாரை? ஆசாரி. ஆசாரி சொல்லு சார், நான் கூடவே வரேன், நீங்கள் எடுங்க, மரம் எடுங்கன்ட்டு. ஆசாரின்னு நீங்கள் ஒன்று அவர் சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு நான் கூடவே வரேன், எது மரம் பார்த்து எடுக்கிறேன்னு. அப்போ இவர் என்ன நினைப்பார்? சரி கூட தானே வராரு, கடைக்காரவங்க எப்படி கண்டுபிடிச்சிக்குவாங்க, தெரியாதில்லை அப்படின்னு நினச்சிட்டு கூப்பிட்டு போவார். அங்கே போய் மரமெல்லாம் செலக்ட் பண்ணுவார், எல்லாம் பார்ப்பார். இந்த மரம் என்ன, அந்த மரம் என்ன, இதை எடுக்கலாங்க, அதை எடுக்கலாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் ஆசாரி என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவர் நைஸாக ஒரு பென்சில் எடுத்து மட்டும் இப்படி செருகியிருப்பார் டக்குன்னு. கடைக்காரருக்கே சிக்னல் கொடுத்தாச்சு. இவர் நினச்சிக்குவார் அவர் சும்மா சொருகி இருக்காரு. சிவபெருமான் அப்படி ஒன்று பண்ணாருங்கிறாரு. இவர் என்ன பண்ணார்? அவர் மணிவாசகர் நம்ம சாமி எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த குதிரை ரொம்ப தூரம் வந்த கலப்பில் இருக்கா, அதுக்கு அந்த கொள்ளு பை கட்டுறது, வாய்கிட்ட கொள்ளு பை கட்டுறதுக்கு மொக்கணின்னு பேர். அதுக்கு பேர் மொக்கணி. இந்த குதிரை வாயில் அந்த கொள்ளு பையை அப்படி கட்டுறது. அந்த கொள்ளு பையை அப்படி கட்டுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, அந்த முக்கணியை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை கட்டுற மாதிரி கண்ணுட்டு அப்படின்னு ஒரு கணப்பு கொடுத்து, இந்த அங்கி குப்பாயம் போட்டிருக்காருல்ல அதை அப்படி லேசாக விலக்கி காட்டினாராம். முழுத்தடல் மேனிய மணிவாசக பெருமான் பார்த்தார். எவ்வளவு அழகாக அது. இதுக்கு வேறு வரலாறுலாம் சொல்கிறாங்க, சொல்லவே கூடாது. நடுவில் கொண்டு இங்கே குதிரையை சொல்லிக்கிட்டு இந்த செய்திகளை சொல்லுகிற, நம்மளை தேடுறான்னு தெரிஞ்ச சாமி தான் இருக்கிறத காட்டுவார். மணிவாசகருக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் காட்டுவார் நம்மளை தேடுறான்னு. ஐயோ சாமி தெரியலையே, எல்லாம் மறைச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு எல்லாத்தையும் விலைக்கு தனியாக காட்டுவார் சாமி. நமக்கு மட்டும் கோயில்லையே நடக்கும், அது எல்லாருக்கும் நடக்கும். யாராக இருந்தாலும் தேடுனீங்கன்னா, ஐயோ சாமி பார்க்க முடியலையே அப்படின்னு தேடினா நமக்கே காட்டுவார். மணிவாசகர் காட்ட மாட்டாரா? மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி. சாமிக்கு நெருப்பு மேனினார், முழுத்தடல் மேனி. அந்த முழுத்தடல் மேனியை தான் அவர் திருப்பெருந்துறையிலையும் பார்த்தார், தடல் மேனியில் தான் பார்த்தார். அந்த தடல் மேனியில் தான் வந்திருந்தவர்கள்லாம் ஒவ்வொருத்தராக ஒடுங்கினார்கள். மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். எனக்கு காட்டினதுன்னு சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது அவருக்கு. சுக்கதாக காட்டினார், அழகாக காட்டினார், அப்படி காட்டினார்.
அந்த அடல் மேனி தான் சிவபெருமானுடைய மேனி. அதனால தான் அவருடைய திருமேனி பஞ்சபூதங்களில் அடலுக்கு ஒரு தனி பெருமை என்னன்னு கேட்டால், அது எல்லாவற்றையும் தூய்மை செய்கிற அந்த தன்மை உடையது அழல். சிவபெருமானை தடல் மேனி அழல் மேனி என்று தான் சொல்லுவார்கள். தடலுக்கும் அழலுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த பெருமை உண்டு. இப்போ அது அருவுருவம் என்பது மட்டுமல்ல, இது எல்லாமே மாசுபடும். ஆனால் நெருப்பு மட்டும் மாசுபடாது. நிலம் மாசுபடும், நீர் மாசுபடும், காற்று கேட்கவே வேணாம், ஆகாசம் ஓட்ட விழுந்துருச்சுட்டான் ஓசோனில். இப்படி எல்லாமே மாசுபடும், ஆனால் நெருப்பு மாசுபடாது. அதுவும் இல்லாமல் நெருப்பு தனியாக இருக்காது, சார்ந்து தான் இருக்கும். அதுபோல் சிவபெருமான் உயிரை சார்ந்தே விளங்குவார், தனியாக விளங்க மாட்டார். அதனால் இப்போ ஒரு அடியாரை பார்த்தீங்கன்னா சிவபெருமானினுடைய வடிவமாக, குருவை பார்த்தோம்னா சிவபெருமானுடைய வடிவமாக, அப்படி ஒரு தடல் மேனி உடையவராக சிவபெருமான் விளங்குகிறார். அதனால தான் அகத்தியருக்கு பேர் அகத்தியன்னு பேர். அகத்திலே தீயாக பெருமானை வைத்து இருக்கிறவன் அகத்தியன், அவனுக்கு பேர். சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரம, இதெல்லாத்தையும் ஒரு பகுதியாக தான் சொல்லணும். இத அரியோடு பிரமர்க்கு அளவொரி அளவு அறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். குதிரை வீரனாக பெருமான் வந்தார். எதற்காக வந்தார், ஏன் வந்தார், இந்த செய்தியை சொல்லுகிறார். இப்போ நமக்கு திருவிளையாடல் புராணத்தில் மணிவாசகருடைய வரலாறு பல்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. நான் முதலேயே குறிப்பிட்டது போல் பெரும்பற்ற புலியூர் நம்பி, அப்புறம் பரஞ்சோதி, அப்புறம் கடவுள் மாமுனிவர், இவர்கள் எழுதின இந்த திருவிளையாடல் புராணங்கள், இந்த புராணங்களினுடைய அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்தி மாறுது. வாதவூரடிகள் புராணத்தில் ரொம்ப அற்புதமாக அதில் சொல்லியிருக்கார், நல்லா தான் சொல்லியிருக்கார். அதில் பெருமானுடைய வரலாற்றை நல்லா சொல்லியிருக்கார். இதில் யாழ்ப்பாணத்தில் வாதவூரடிகள் புராணம் தான் பெரிதாக படிப்பார்கள், பேசுவார்கள். அதுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. ஆனால் அதில் பாருங்கள், தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட மணிவாசகர்னு பேர் வரல. ஒரு இடத்துல கூட வரல மணிவாசகர்னு பேர். இப்படி மூணுலேயும் அதனுடைய ஒரு ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று முரண்படுகிறது. இருந்தாலும் அவற்றிலிருந்து வரலாறு சொல். ஆனால் இப்போ நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஒருவர் என்ன செய்தார் என்று, இப்போ உதாரணத்துக்காக சொல்கிறேன், தப்பாக ஒன்றும் இல்லை. இப்போ சுந்தரர் என்ன செய்தார்னு தெய்வச்சேக்கிழார் சொல்லுகிறதற்கும் சுந்தரர் என்ன செய்தார்னு சுந்தரரே சொல்லுவதற்கும் என்ன வேறுபாடு? புரியுதா உங்களுக்கு? சம்பந்தப்பட்டவர் சொல்லுகிறார் இல்லையா? மகிழ் கீழே சூழரவு சொன்ன எனை காணாமே சொல்றாரு. யாரு? சுந்தரரு. சூளுறவு மகிழ்கீழே என்ற என்ன வல்ல என்னை காணாமே, என்ன நான் என்கிட்ட மகிழ மரத்து அடியில் நீ சத்தியம் பண்ணுன்னு சொன்ன என் பேச்சை கேட்டுக்கிட்டு ஊன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக போய் சங்கிலிக்கிட்டையும் அதை போட்டு கொடுத்துட்டு போனவன் நீதானே அப்படின்னு தேவாரத்தில் சொல்லுகிறார். இது அப்படியே சேக்கிழார் பெரிய புராணத்தில் எழுதினாலும் அவர் சொல்லுகிறது எவ்வளோ ஆத்தன்டிகேட்டட் இல்லையா? அதுதான் அகச்சான்று புறச்சான்றுன்னு பேர். அகச்சான்று என்பது சம்பந்தப்பட்டவர்களே சொல்லுவது. புறச்சான்று அதனால தான் எப்போவுமே யாராவது யாரை பற்றியா சொன்னால் அவங்கள்ட்டே கேட்டுருணும். அதை விட்டுட்டு உங்களை பற்றி இவர் இந்த மாதிரி சொன்னார் சார் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு அவர் மேலே விரோதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவரை பார்த்தவொன்னே கேட்டுருணும், என்ன சார் என்னை பற்றி இப்படி சொன்னீங்களாமே உண்மையா அப்படின்னு கேட்டுருணும். அவரும் ஆமாம் சொன்னேன் உண்மைதான்
அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை அப்படி நான் சொல்லவே இல்லையேன்னாலும் சரி, மேட்ரு சால்வ் ஆகிடும். அத்தை விட்டுட்டு யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டே அவர்கிட்ட கட்டுறது நல்லது தானே. இந்த என்ன நான் சொல்கிறது, இப்போ மணிவாசகர் இந்த குதிரை சமாச்சாரத்தை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? குதிரை வியாபாரியாக வந்தாருன்னு சொல்லுகிறார். குதிரையை ஓட்டிக்கிட்டு குதிரை வியாபாரியாக வந்தார். எனக்கு யாருன்னு தெரியாமல் நான் கேட்டேன். மொக்கனியை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அந்த பையை கொள்ளு பையை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. நல்ல விஷயத்தை கேட்கணும். கூட்டு வந்ததில் அத்தனையிலையும் சிவபெருமான் ஓட்டிட்டு வந்த குதிரை மட்டும்தான் ஒரிஜினல். அது ஒண்டி தான் ஒரிஜினல். அதனால அது கொள்ளு சாப்பிடும். மித்தது தான் தகராறு பிடிச்சு. அது அப்புறம் சொல்கிறேன். என்ன இதுக்கு முக்கணி அருளியங்கிறது தான் குதிரைக்கு கொடுத்தார். அது ஒண்டி தான் சாப்பிடுவது. வேத குதிரை, அது வேத புறவின்னு பேர். அது மித்தது சாப்பிடாது. அப்போ இதை இந்த குதிரையை கூட்டு வந்த பெருமான் குதிரை வியாபாரியாக வந்தார்னு சொல்லுகிற பொழுது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மணிவாசகர் எப்போவுமே என்ன கேட்பாருன்னா, மணிவாசகர்கிட்ட நீங்கள் அந்த திருவாசகத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு தெளிவு என்னன்னு கேட்டால், உன்னுடைய அன்பு எனக்கு வேண்டும்னு எங்கேயுமே கேட்க மாட்டார். உன் அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க மாட்டார். அவர் என்ன கேட்பார் அப்படின்னா, உன்னுடைய அடியாரோட அன்பு எனக்கு வேணும் அப்படி தான் கேட்பார். நீங்கள் அதை நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா அது சொல்லுவார். மை கலந்த கன்னி பங்க வந்து நின் கடற்கனே, மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும். எனக்கு அன்பு வேணும்னு கேட்குற போது நீ எனக்கு அன்பு செலுத்தலை, உன் அடியார்கிட்ட அன்பு இருக்குல்லையா, அந்த அன்பு மாதிரி எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்பார். அப்படின்னா தனக்கு அன்பு, அடியாருடைய அன்பை விட குறை. எப்போவுமே அந்த அடியார் கொடுத்து அந்த அன்பு, அடியார்கள் செலுத்துகிற அன்பு தான் உண்மையான அன்பு. அந்த அன்பு எனக்கு வேணும். அவங்க எப்படியெல்லாம் வணங்குறாங்கப்பா உன்னை, எப்படியெல்லாம் உன்னை அவர்கள் போற்றுகிறார்கள், அந்த அன்பு எனக்கு கொடுப்பா, எனக்கு அந்த மெய் அன்பு எனக்கு வேணும். மெய் கலந்த அன்பர் அன்பு, மெய்யன்பர் கலந்த அன்புன்னு அதை மாற்றிக்கணும். மெய்யன்பர் கலந்த அன்பு எனக்கு நின் கடற்கனே ஆக வேண்டும். அதனால தான் சிவபிரகாசர் ரொம்ப அருமையாக சொன்னார், ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். இந்த பாரு, வேண்டும் நின் அடியார் மெய்யன்பு என்று என்று சிவபிரகாசர் சொல்கிறாரு. சாமி உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மணிவாசகர்கிட்ட போய் பேசுகிறாரு. உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் சாமி. வேண்டும் நின் அடியார் மெய்யன்பு, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. நீ போய் சிவபெருமான்கிட்ட நின்னீங்க சாமி, சிவபெருமான்கிட்ட நின்று என்ன கேட்டீங்க? உன்னுடைய மெய்யடியார் அன்பு வேணும், உன்னுடைய மெய்யடியார் அன்பு வேணும்னு கேட்டீங்க. உன்னுடைய அன்பு வேணும்னு நீங்கள் எங்கேயும் கேட்கல. நீங்கள் கேட்டது ஃபுல்லாக உன்னுடைய மெய்யடியார் அன்பு, உன்னுடைய மெய்யடியார் அன்புன்னு கேட்டீங்க. அது கொஞ்சம் நஞ்சமா அந்த அன்பு? அவ்வளோ அன்பையும் வாங்கினீங்களே, அந்த அன்பையும் சிவபெருமான் அந்த மெய்யடியார் எவ்வளோ அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த அன்பை உனக்கு தந்து, அடியாருடைய அன்பு போலவே உனக்கு கொடுத்து நீ அன்பை செலுத்துக அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அவ்வளோ அன்பையும் வாங்கினீங்களே, இது நீங்கள் அவ்வளோத்தையும் நீங்களே வச்சுக்கிறது கொஞ்சமாவது நியாயமா? இந்த ஏழைக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா? வேண்டும் நின் அடியார் மெய்யன்பு எனக்கும் அருள் செய் சிவனே அலந்தேன் அந்தோ அந்தோ முறையோ முறையோ இறையோனே என்று அழுது அழுது செம்பொன் அம்பல கூத்தன் அருளால் பெற்ற அன்பினில் அழுது அழுது வாங்கினீரியா. நீர் அழுத அழுகையை சகிக்க முடியாமையோ இப்படி அழுது தீக்கிறானேன்னு கொடுத்துட்டார் அவரும். அந்த மெய்யடியார் அன்பெல்லாம் அவர் அழுது நீ பெற்ற அவ்வளோ அன்பையும் நீயே வச்சுக்கிறது முறையா? சிறிது எனக்கும் ஈதல் வேண்டும், அதில் எனக்கும் கொஞ்சம் கொடு சாமி. நீ எப்படிப்பட்ட சாமர்த்தியக்காரன் தெரியுமா? நீ எப்படிப்பட்ட சாமர்த்தியக்காரன் தெரியுமா? யாரை சொல்கிறாரு? சிவபெருமானை சொல்லலை, சிவபிரகாசர் மணிவாசகரை சொல்லுகிறார். நீ எப்படிப்பட்ட சாமர்த்தியக்காரன். இந்த ஆள் எங்கள் ஆள் இருக்காரு, அவர் ஒரு ஓல்டு மாடல் ஒரு வாகனம் வச்சுருக்கார், ரிஷபம். அது ஓல்டு மாடல் வண்டி, அது எத்தனை வருஷத்து வண்டின்னு தெரியல. லொடக்கு லொடக்குன்னு தான் போகும் அந்த ரிஷபம். அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பார்.
அடியார்களுக்கு அருள் செய்யறதுன்னா அதுலேயே தான் லொடக்குன்னு வந்துட்டு இருப்பார். இப்படி இந்த ஓல்டு மாடல் ரிஷபத்திலேயே வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை முதல்ல குதிரையில் வர மாதிரி பண்ணி ஐயா நீ பண்ண வித்தகை யாராவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டார். ஒரு ஆள் பண்ணியிருக்காங்களா? நீ தானே அந்த ரிஷபத்தில் வந்த ஆளை குதிரையை ஓட்டிக்கிட்டு உனக்காக வேகமா வரணுமேனு அந்த மாட்டை ஒதுக்கி வச்சுட்டு குதிரையில வந்து விட்டார் அவர் அப்படின்னு சிவபிரகாசர் சொல்லுகிறார். அவர் ஏன் குதிரையில வந்தார்னு காரணம் சிவபிரகாசர் சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த குதிரை வீரனாக வந்த பெருமான் எதற்காக வந்தான், என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற செய்தியை மணிவாசகர் என்ன சொல்லுகிறார். மணிவாசகர் இந்த குதிரை வாங்கினது, கோயில் கட்டினது, பணத்தை செலவு பண்ணது, இத்தனை சமாச்சாரங்களை பற்றி, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை பற்றி 3 புராணங்கள் சொன்னது இருக்கட்டும். மணிவாசகர் என்ன சொல்லுகிறார், எந்த இடத்துல சொல்லுகிறார், இந்த ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத அடுத்த வியாழக்கிழமை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அடுத்த வியாழக்கிழமையும் திருவாசகம் உண்டு. மாலை 7 மணிக்கு நீங்கள் அவசியமாக வந்து விடுங்கள் என்று இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பகுதியை நம்முடைய இந்த அரியோடு பிரமர்க்கு அளவறி ஒன்னான் 35 நம்ம திரும்பவும் தொடங்குவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். அடியேன் திருவாசக புத்தகம் குறிப்புரை எழுதியிருக்கிறேன், அது அங்கே இருக்குது, வேணுங்கிற அன்பர்கள் கேட்டு பெறலாம். பொழிப்புரை எழுதலை, குறிப்புரை, ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன குறிப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த குறிப்புரையை வழங்கி சொல்லியிருக்கிறேன். அதை போலவே அடியேன் எழுதின நூல்களும் சில இருக்கின்றன. காரைக்கால் அம்மையார் நூல் இருக்குது. ஞானத்திரள் பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். என்னுடைய கோரிக்கை, ஞானத்திரள் பத்திரிகையில் எல்லாரும் சப்ஸ்கிரைபர் ஆகணும். ஏன்னா மிகுந்த சிரமத்திற்கு இடையில் இந்த பத்திரிகை நடத்துறது கஷ்டம் இல்லை. ஆமாம், அதாவது இந்த ஞானத்திரள்ங்கிற பத்திரிகை அவ்வளவு செய்திகள் இருக்குது. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டால், இப்போ வருகிற இதழிலிருந்து துகளறு போதம் எழுத தொடங்கி இருக்கிறேன். துகளறு போதம் ரொம்ப அருமையான சீகாழி சிற்றம்பல நாடிகள் புத்தகம். அந்த நூல் புத்தகம் கிடைக்கிறதே இல்லை. இப்போ இங்கே கமலநாத சத் சங்கம் தான் அடியனை கொண்டு இங்கே 12 நாள்லேருந்து 15 நாள் பண்ணுமா, 15 நாள் அது தொடர் சொற்பொழிவாக பண்ணோம். அதை பற்றிய ஒரு தொடர் வருகிறது. நீங்கள் அவசியம் இந்த ஞானத்திரள் பத்திரிகை நடத்துறது ரொம்ப கஷ்டம், விளம்பரம் இல்லாமல் நடத்தவே முடியாது. எப்படியோ சைவத்தில் நாம் இந்த தொண்டை செய்ய வேண்டுமே என்கிற பல சிரமங்களுக்கு இடையே இந்த புத்தகத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஆதரவு தரணும். வருஷமெல்லாம் 250 ரூபா தான், ஒரு வருஷத்துக்கே 250 ருபீஸ். ஒரு ரவா தோசையும் ஒரு காஃபியும் சாப்பிட்டோம்னா 250. இது வருஷமெல்லாம் இருக்கும், உங்கள் வீட்டில் எப்பவும் இருக்கும், நம்ம சந்ததி படிக்கும், அவ்வளோ விஷயங்களும் இருக்கும். மித்த பத்திரிக்கையெல்லாம் வாங்கினீங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது அந்த என்ன பேப்பர்னு எனக்கு சொல்ல தெரில, அந்த மாதிரி தான். ஆனால் இந்த சைவ சமய உண்மைகளை எடுத்து சொல்லுகிற இந்த பத்திரிகை தான் உண்மையான வாழ்வியல் பத்திரிகை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடியேன் அருமுக சிவன் என்கிற இந்த நூலையும் எழுதியிருக்கேன். ஸ்ரீமத் பாமன் சுவாமியுடைய வரலாறு முழுக்க எழுதியிருக்கிறேன். இந்த நூலும் இருக்கிறது. எனவே ஞானத்திரள் பத்திரிகையில் நான் ஏற்கனவே சந்தாதாரர் சார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் புது சந்தாதாரர்களை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் பர்சனலாக உங்களை கேட்டுக்கிட்டு தான் நினச்சிக்கோங்க. உங்கள் நண்பரையோ உறவினரையோ அவங்களையெல்லாம் சந்தாதாரர் 1 வருஷம் ஆனால் அவங்க தானே திரும்பவும் ரெனியூ பண்ணி கொள்வார்கள், அவர்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் ஸ்பான்சர் செய்யலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம்.
உங்கள் வாழ்விலே எந்த விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டுவதில்லை. எல்லாம் பெருமானுடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான இன்னல்களும் பகலவனை கண்ட பனி போல மறைந்து போகும். நீங்கள் பெருமான் மீது செலுத்துகிற அன்பிற்கு அடையாளமாக திருவாசகத்தை விடாமல் பற்றி கொண்டு 5 எழுத்தை ஓதிக்கொண்டு எல்லா நலன்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்சிற்றம்பலம்.